பூசணிக்காய் இந்த பெயரை சொன்ன உடனேயே மஞ்சள் பூசணியா இல்ல வெள்ளை பூசணியா அப்படின்னு தான் கேட்போம் இல்லையா? இதுதான் பொதுவான வழக்கம். சரி, பூசணிக்காய்ங்கிற பேரு எந்த காயை குறிக்கும்? மஞ்சள் பூசணியா இல்ல வெள்ளை பூசணியா? இந்த குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும். மஞ்சள் நிறத்தில் உள்ள பூசணி பரங்கிக்காய், அத பூசணிக்காய் அப்படின்னு அழைக்கிறது தவறு அப்படின்னு சிலர் சொல்றாங்க. பூசணிக்காய்னாலே அது வெள்ளை பூசணிக்காய் மட்டும்தான் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அதே போல வெள்ளை பூசணிக்காய வெள்ளை பரங்கிக்காய் அப்படின்னு சிலர் அழைக்கிறாங்க. எப்படி கூப்பிட்டா என்னங்க, சொன்னா புரியணும், அவ்வளவுதானே. மஞ்சள் பூசணிக்காயினுடைய வரலாறை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பாத்துடலாமா? நான் இப்ப இருக்கிறது ஒரு பூசணிக்காய் தோட்டத்துக்குள்ள. இதை பொதுவா மஞ்சள் பூசணிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தரையில் படர்ந்து வளரக்கூடிய கொடி வகை தாவரம். ஆதி காலத்துல இந்த பூசணிக்காய் ஆற்று படுகைகள்ல தான் அதிகமாக விளைஞ்சு கிடந்திருக்கு. ஆத்துல வெள்ளம் வரும்போது இது அடிச்சுட்டு போய் பல்வேறு இடங்களுக்கு பரவிச்சாம். அதாவது நாடு விட்டு நாடு, கடல் வழியாக கண்டம் விட்டு கண்டம் பரவிச்சு அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த பூசணிக்காயினுடைய பூர்வீகம் எது? பூசணிக்காயின் தாயகமாக கருதப்படுவது வட அமெரிக்க கண்டம் தான். மெக்சிகோவில் ஆக்சகா ஹைலாண்ட் பகுதிகளில் நடந்த அகழ்வாராய்ச்சிகளில் சுமார் 7000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பூசணியின் விதைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஆனால் அவை இனிமையான சுவை கொண்ட ஆரஞ்சு வண்ண பூசணிகள் அல்ல. அளவில் சிறிய கடினமான தோலை உடைய கசப்பு சுவை கொண்ட பூசணியாக அவை இருந்திருக்கின்றன. பூசணிக்காய் கொடிவகை தாவர குடும்பமாகிய குக்கர்பிட்டேசியாவை சேர்ந்தது. குக்கர்பிட்டா பெப்போ என்பது பொதுவான மஞ்சள் பூசணியின் தாவரவியல் பெயர். குக்கர்பிட்டா மேக்சிமா, குக்கர்பிட்டா மோஸ்டடா ஆகியன இந்தியாவில் விளையும் பூசணி ரகங்கள். தமிழ்ல பூசணி என்ற பெயர் எப்படி அமைந்தது? பூசணி கொடியிலும் இலையிலும் மென்மையான சுனைகள், அதாவது பூஞ்சுனைகள் இருப்பதனால இதற்கு பூஞ்சுனை கொடி அப்படிங்கக்கூடிய பெயர் அமைஞ்சது. இதுதான் மருவி பூசுனை கொடி என்று மாறியது. பூசுனை கொடி, பூசுனை காய் என்பதுதான் காலப்போக்குல மருவி பூசணி கொடி, பூசணிக்காய் என்று மாறியதாம். இதை சமைத்து சாப்பிடும் போது சர்க்கரை சேர்த்தார் போல இனிப்பு சுவை கொண்டதாக இருக்கிறதுனால இதற்கு சர்க்கரை பூசணி அப்படிங்கக்கூடிய பெயரும் வந்தது. மஞ்சள் பூசணிக்காயினுடைய ஆங்கில பெயர் பம்கின். இந்த பெயர் எப்படி வந்தது? பம்கின் என்ற ஆங்கில சொல்லின் மூல வார்த்தை பெப்போன். இது பண்டைய கிரேக்க வார்த்தை. இதன் பொருள் பெரிய உருண்டையான பழம் என்பதுதான். கிபி 1584 வட அமெரிக்காவின் செயின்ட் லாரன்ஸ் நதிப்படுகைக்கு வந்த பிரெஞ்சு பயணியான ஜாக்கஸ் கார்டியர் அங்கே பெரிதாக ஆரஞ்சும் மஞ்சளுமாக விளைந்து கிடந்த பூசணிக்காயை கண்டார். அவர் பிரெஞ்சு மொழியில் அதற்கு இட்ட பெயர் பொம்போன். இந்த வார்த்தை பின்பு பிரிட்டனில் பம்பியான் என்ற ஆங்கில வார்த்தையாக புழக்கத்தில் வந்தது. அதுவே பின் நாட்களில் பம்கின் என்று மாற்றமடைந்தது. என்னோட இருக்கிறது திருமதி கவிதா அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். என்னம்மா பண்ண போறீங்க? மஞ்சள் பூசணி மசாலா பொரியல் பண்ண போறீங்க சார். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னலாமா? மஞ்சள் பூசணி, வெங்காயம், கடலை மாவு, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், கேஷ்யூநட், உப்பு, சர்க்கரை, எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, சீரகம், கொத்தமல்லி. எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு தாளிக்கணும். கடுகு வெடிச்சிருச்சு. சீரகம், முந்திரி பருப்பு போட்டு ப்ரௌனிஷா வறுத்து. ஓகே. இதோட என்னமா சேர்க்க போறோம்? இப்போ இந்த முந்திரி பருப்பு ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதோட வெங்காயம் சேர்க்கலாம். ஒரு கீத்து பூசணிக்கு 2 வெங்காயம் சேர்க்கலாம். இந்த வெங்காயத்து கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. ஓகே. இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது. ஓகே. இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கணும். ஓகே. இதுக்கப்புறம் என்னமா சேர்க்க போறோம்? இதுக்கப்புறம் வந்து பூசணிக்காய் சேர்த்துடலாம். பூசணிக்காய் சேர்க்கப்படும். இது எவ்வளவு நேரம் வதங்கணும்? இது கொஞ்ச நேரம் வதங்கி நம்ம எப்படிதான் தண்ணி தெளிச்சு
வேக வைக்க போறோம். ஓகே, இப்போ லேசா வந்து நம்ம பெரட்டி கொடுத்துட்டு தண்ணி தெளிச்சு வேக வைக்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து கொஞ்சம் காரம் மசாலா சேர்த்துக்கணும். மசாலா சேர்க்கணும். மிளகாத்தூள் உப்பு சேர்த்துட்டு. மிளகாத்தூளும் உப்பும் தான். சரி, இது காரத்துக்கு ஏற்றபடி நம்ம சேர்த்துக்கணும். உப்பு அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சம் சுகர், ஒரு சின்ன தித்திப்புக்காக கொஞ்சமா சுகர். இப்போ இது கொஞ்சம் இது வேகத்துக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு இதை மூடி வைக்கணுமா? ஆமா. இது வேகிற அந்த டைமுக்குள்ள ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்து எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்படி ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்துட்டே இருக்கணும். இது நல்லா இப்படி ப்ரௌன் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணி வச்சிருங்க. ஓகே, இது நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு கடலை மாவு. ஓகே, இப்போ நம்மளுக்கு வேக வச்சிருந்த மஞ்சள் பூசணி வெந்துருச்சான்னு பார்த்துடலாமா? கண்டிப்பாக பார்த்துடலாங்க சார். வெந்திருக்குங்க சார். இப்போ இதில் நம்ம என்ன சேர்க்க போறோம்னா வறுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா? ஆமாம், கடலை மாவு. அதை மேலே அப்படியே தூவி இல்லையா? தூவிட்டு ஒரு கலரிங். ஓ, இது லைட்டாக கலரிட்டு திருப்பி ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ். ஓகே, இது ஒன்று சேர்றதுக்காக அந்த டேஸ்ட் கொஞ்சம் மூடி வைக்க போறீங்க. மூடி வைக்க போறீங்க. பண்டைய வட அமெரிக்காவில் பயிர் செய்யப்பட்ட பழமையான காய்கறிகளில் இந்த பூசணிக்காயும் ஒன்று. மாயன்கள் விதவிதமான வடிவங்கள், அதாவது நீளமாக, குடுவை வடிவத்தில், உருண்டை வடிவத்தில் இந்த பூசணிக்காயை பயிர் செஞ்சு சாப்பிட்ருக்குறாங்க. மாயன்கள் உணவு கலாச்சாரத்தில் இந்த பூசணிக்காய் முக்கியமானதாக இருந்திருக்கு. பண்டைய கிரேக்கர்களும் ரோமானியர்களும் இந்த பூசணிக்காயை பற்றி அறிஞ்சிருக்கல. அதே போல பண்டைய ஐரோப்பிய கண்டத்திலையும் இந்த பூசணிக்காய் இல்லை. எப்போ ஐரோப்பியர்கள் அமெரிக்க கண்டத்திற்கு பயணம் போனாங்களோ அப்போதான் அவங்க இந்த பூசணிக்காயை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். ஐரோப்பிய கண்டத்திற்கு பூசணி விதையை முதலாக கொண்டு வந்தது கொலம்பஸாக இருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் நம்புறாங்க. இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சான்னு திறந்து பார்த்துடலாமா? கண்டிப்பாக திறந்து பார்த்துடலாங்க சார். ரெடி ஆயிடுச்சுங்க சார். இப்போ இது மேலே கருவேப்பிலை கொத்தமல்லி தூவுனா ரெடி. மஞ்சள் பூசணி மசாலா பொரியல் டேஸ்ட் பார்க்குறேன். ஒரு சின்ன தித்திப்பு, ஒரு சின்ன காரம், அதோட வந்து அந்த கடலை மாவை வறுத்து போட்டது ஒரு சின்ன ஃப்ளேவர், ரொம்ப நல்லா இருக்கு. மொத்தத்தில் இந்த மஞ்சள் பூசணி மசாலா பொரியல் சூப்பர். 15ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பிய நாடுகளில் விளைவிக்கப்பட்ட பூசணியை மக்கள் பெரும்பாலும் கால்நடைகளுக்கான உணவாகத்தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதற்கு பிறகு கடல் பயணிகளுக்கான உணவாக அதிக புரதச்சத்து கொண்ட பூசணி பயன்பட ஆரம்பிச்சிருக்குது. அமெரிக்க பூர்வகுடிகள் பூசணி, மக்காச்சோளம், பீன்ஸ் இந்த மூன்றையும் ஒன்றாக ஒரே வயல்ல பயிரிட்டு இருக்கிறாங்க. காரணம், பீன்ஸ் கொடியாக படர்ந்து வளர உயரமான மக்காச்சோள தாவரங்கள் பயன்பட்டிருக்கு. பீன்ஸ் தாவரம் மற்ற தாவரங்களுக்கு தேவையான நைட்ரஜன் சத்தை கொடுத்திருக்குது. மக்காச்சோள தாவரத்தினுடைய நிழலை பயன்படுத்தி வளர்ந்த பூசணி தாவரம் மண்ணில் மற்ற தாவரங்களுக்கு தேவையான ஈரப்பதத்தை நிலைநிறுத்த உதவி இருக்கு. ஆக அமெரிக்க பூர்வகுடிகள் இந்த 3 தாவரங்களையும் 3 சகோதரிகள் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. ஒரு பூசணிக்காயை உடைக்காம அதுக்குள்ள எத்தனை விதைகள் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க நம்ம பண்டைய தமிழர்கள். 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த காரிநாயனார் அப்படிங்கிறவர் தமிழ்ல எழுதின கணித நூல் கணக்கதிகாரம். அதுல இதற்கான விடை இருக்கு. அது என்னன்னு பாத்துடலாமா? கீற்றண்ணி முத்தித்து கீழாரினால் மாறி வேற்றையஞ்சு தன்னில் மிக பெருக்கி பார்த்ததிலே பாதி தள்ளி 3 பகிர விதையாகும் பூசணிக்காய் தோறும் புகழ். ஒரு பூசணிக்காயில உள்ள கீற்றுகளை எண்ணணும். அந்த கீற்றுகளின் எண்ணிக்கைய முதல்ல 3ஆல 6ஆல 5ஆல பெருக்கணும். பெருக்கி வரக்கூடிய விடைய பாதியாக்கி மீண்டும் 3ஆல பெருக்கினா வருவதுதான் பூசணி விதைகளின் எண்ணிக்கையாகும். உதாரணத்துக்கு ஒரு பூசணிக்காயில உள்ள கீற்றுகளினுடைய எண்ணிக்கை 10ன்னு வச்சுக்கலாம். முதல்ல 3, 6, 5 பெருக்கணும். கிடைக்கக்கூடிய விடை 90. இந்த 90ல பாதி 45. இந்த 45 திரும்பவும் 3ஆல பெருக்கினா நமக்கு கிடைக்கிறது 135. இப்போ கீற்றுக்களின் எண்ணிக்கையோட இந்த 135 பெருக்கணும். நம்ம சொல்லி இருக்கிறது 10. 10ஓட 135 பெருக்கினா 1350.
10 கீற்றுக்கள் இருக்கக்கூடிய ஒரு பூசணிக்குள்ள 1350 விதைகள் இருக்கும் அப்படிங்கறத தான் இந்த கணக்கதிகார பாடல் சொல்லுது. 16ஆம் நூற்றாண்டிலேயே பிரிட்டிஷ் அரண்மனை உணவுகள்ல பை செய்ய உதவக்கூடிய மூலப்பொருட்களாக மஞ்சள் பூசணி ஏற்றுக்கொள்ளப்பட்டதாம். கிபி 1675 வெளியான ஹன்னா ஓலி என்பவர் எழுதிய ஜென்டில் உமன்ஸ் கம்பானியன் அப்படிங்கக்கூடிய பிரிட்டிஷ் சமையல் குறிப்பு புத்தகத்துல இந்த பம்கின் பையினுடைய செய்முறை குறிப்பிடப்பட்டிருக்கு. பின் நாட்கள்ல தேங்க்ஸ் கிவிங் டே, கிறிஸ்துமஸ், ஹாலோவின் விருந்துகள், குளிர்கால விருந்துகள்ல சமைக்கப்படக்கூடிய முக்கியமான இனிப்பாக இந்த பம்கின் பை இடம்பெற ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண போகிறது பம்கின் பை. பம்கின் பைக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா பட்டர், ஐசிங் சுகர், மைதா, எக்கு, க்ரீம், எக் யோக், சால்ட், சின்னமன் பவுடர், சுகர், பம்கின் பியூரே, நட்மக் பவுடர். ஓகே, இப்போ நம்ம பண்ண போகிறது எப்படின்னா குக்கி பேஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பட்டர், ஐசிங் சுகர், ஃப்ளார் இது மூணையும் மிக்ஸ் பண்ணி பேஸ் ரெடி பண்ணி பேஸ் இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஃபில்லிங் பண்ண போகிறோம். ஃபில்லிங் வந்துட்டு பம்கின் பியூரே வச்சுட்டு பம்கின் பியூரேவும் பட்டரும் குக் பண்ணிவிட்டு அதில் வந்து சால்ட்டு, ஸ்பைஸ் பவுடர்லாம் ஆட் பண்ணிவிட்டு க்ரீம் ஆட் பண்ணி எக் யோக் ஆட் பண்ணி அந்த மிக்சரை இதில் ஊற்றி அவனில் வச்சு பேக் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் டைம் ஆகும். பேக்கிங் டைம் ஒரு 20 நிமிஷம் ஆகும். ஓகே, இப்போ பட்டர் போட போகிறோம். பட்டர் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது வந்து கையிலேயே மிக்ஸ் பண்ணிடலாம். மிஷின் இருக்கிறவங்க, வீட்டில் ஹேண்ட் மிஷின் இருக்கவங்க ஹேண்ட் மிஷினில் மிக்ஸ் பண்ணலாம். பட்டர் கூட ஐசிங் சுகர் மிக்ஸ் பண்ணுறோம். பட்டர் ஒரு 50 கிராம்னா ஐசிங் சுகர் ஒரு 25 கிராம் இருந்தால் போதும். ஃப்ளார் ஒரு 75 கிராம் இருந்தால் போதும். ஃப்ளாருங்கிறது பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கிடைக்கிற மைதா மாவு தான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இதில் வந்துட்டு லேயர் பண்ண போகிறோம். இது மைக்ரோவேவில் வைக்க போகிறோம். இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் பேக் பண்ணால் போதும். கிராமப்புறங்கள்ல நாட்டு பூசணிக்காய் ரகத்தை அரசாணிக்காய் அப்படிங்கக்கூடிய பெயர்ல அழைக்கிறாங்க. நல்ல பழுத்த அரசாணியில, அதாவது பூசணியில இருந்து விதைகளை சேகரிச்சு நடவு செய்யறாங்க. நடவு செய்த 15ஆம் நாள்ல ஒரு களை எடுக்கணும். 30ஆம் நாள்ல இயற்கை உரம் போடணும். இதனால கொடிகள் ஒரே சீராக வளர்ந்து பூக்கள் உதிராமல் நிற்கும். இதுதான் நாட்டு ரகத்தினுடைய சிறப்பு. 60ஆம் நாள்ல கொடி நன்றாக படர்ந்து பிஞ்சு பிடிக்க ஆரம்பிக்கும். 85வது நாள்ல காய்கள் விளைந்து நிற்கும். இது முதல் பறிப்புக்கு ஏற்றது. அதை தொடர்ந்து 10 நாட்களுக்கு ஒரு பறிப்பு அப்படிங்கக்கூடிய வீதத்துல 150 நாட்கள் வரை அறுவடை செய்யலாம். பூசணி காயாக இருக்கும்போது மேல் தோல் பச்சையாக இருக்கும். நாளடைவுல பழுப்பும் சிவப்பும் கலந்த நிறத்துக்கு மாறும். உட்பகுதிகள் மஞ்சள் நிறமான சதைப்பகுதி கொண்டதாக இருக்கும். நம்ம உள்ளேருந்து எடுக்க போகிறோம். ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா பைஷல் ரெடி. இதில் வந்து நம்ம ஃபில்லிங் மிக்ஸ் பண்ணி மறுபடியும் பேக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபில்லிங் பண்ணுற மெத்தடை பார்த்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் பண்ண போகிறோம். பம்கின் பையோட ஃபில்லிங் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள்லாம் முதலே சொல்லியிருக்கோம். பட்டர் வேணும். பட்டர் சும்மா கொஞ்சமாக இருந்தால் போதும். ஒரு 10 கிராம் இருந்தால் கூட போதும். அது வந்து அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பட்டரில் குக் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பட்டர் மெல்ட் ஆன உடனே நம்ம வந்து பம்கின் பியூரி ஆட் பண்ணுறோம். அதில் பம்கின் பியூரியை போட்டு குக் பண்ண போகிறோம். இந்த பம்கின் நல்லா குக் ஆச்சுன்னா அந்த பச்சை ஸ்மெல் இருக்காது, நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பட்டரில் குக் பண்ணும்போது. பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொதிக்குது. இதில் வந்து நம்ம வந்துட்டு சுகர் ஆட் பண்ணுறோம். சுகர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சுகர் போட்டுக்கலாம். கம்மியாக போடணும், கம்மியாக போட்டுக்கலாம். பேசிக்கு இதில் வந்து ஒரு 40 கிராம் இருந்தால் போதும். இப்போ வந்து நம்ம இதில் சின்னமன் பவுடர் ஆட் பண்ணுறோம். சின்னமன் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதேமாதிரி நட்மக் பவுடர். நட்மக் பவுடருங்கிறது வந்து ஜாதிக்காய் வந்து கிரேட் பண்ணி வச்சாலும் சரி, இல்லை அரைச்சாலும் சரி. ஃபைனலாக ஒரு பிஞ்ச் சால்ட்டு தேவையில்லை. ஆக்சுவலி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு பிஞ்சு தான். குக் பண்ணது போதும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிக்சர் வந்து குக் பண்ண மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம க்ரீம் ஆட் பண்ண போகிறோம். க்ரீம் ஆட் பண்ணதுக்கப்புறம் எக் ஆட் பண்ண போகிறோம். க்ரீம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் இருந்தால் போதும் க்ரீம். எக்கையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் டைரெக்டாக ஊற்ற வேண்டியதான். இந்த மிக்சரில் ஊற்றுறோம் அதை. இந்த மிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஏற்கனவே பேக் பண்ணி வச்சிருந்த பைஷல் இருக்குது, ரெடிமேட் கப்ஸும் இருக்குது. நம்ம எதுலனாலும் பேக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஊற்றி பேக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ அது வந்து நம்ம அவனுக்குள்ள வச்சு பேக் பண்ண போகிறோம். இந்த அவனுக்குள்ள வச்சு பேக் பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா டபுள் பாயிலிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த டபுள் பாயிலிங் மெத்தடுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ட்ரேயில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அது மேலே அந்த ப்ராடக்ட்டை வச்சு நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து ஸ்டீமில் குக் ஆகிற மாதிரி குக் ஆகும். ட்ரேயில் தண்ணி ஊற்றுறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் பேக் ஆனால் போதும். மஞ்சள் பூசணிக்கு பரங்கிக்காய் அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்கு. இந்த பெயர் எப்படி வந்தது? காலனி ஆதிக்க காலத்துல தமிழர்கள் பொதுவாக வெள்ளைக்காரர்களை, அதாவது ஐரோப்பியர்களை பரங்கியர் அப்படின்னு தான் அழைச்சிருக்காங்க. 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு எழுதப்பட்ட தமிழ் புத்தகங்கள் பலவற்றிலும் ஐரோப்பியர்களை பரங்கியர் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த அடிப்படையில தான் போர்த்துகீசியர்கள் இங்கு அறிமுகப்படுத்தின அன்னாச்சி பழத்தை பரங்கி தாழை அப்படின்னும், பூசணிக்காயை பரங்கிக்காய் அப்படின்னும் நம் மக்கள் அழைச்சிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பம்கின் பை ரெடி. பூசணிக்காய் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது, மூலச்சூடு உள்ளவர்களுக்கு நல்ல நிவாரணி. இது வயிற்று பூச்சிகளை வெளியேற்றும், வயிற்று புண்களை, நரம்பு தளர்ச்சியை நீக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். கால்சியம், மெக்னீசியம் சத்துக்கள் மிகுந்துள்ள பரங்கி கொடியின் இலைகளும் சித்த மருத்துவத்துல பயன்படுத்தப்படுது. மஞ்சள் பூசணியோட வரலாறும் உணவுகளும் நம்ம பார்த்தோம். அப்ப வெள்ளை பூசணி அப்படின்னு கேக்குறீங்களா? மீண்டும் மற்றொரு கொஞ்சம் சோறு கொஞ்சம் வரலாறு நிகழ்ச்சியில பார்க்கலாம், பேசலாம், சுவைக்கலாம். மீண்டும் சந்திப்போம். பாய்.